மதுரை காலவாசலில் ரீசெண்டாக கூல் சுரேஷ் அண்ணாவும் கடையோட ஓனரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஃபேமஸான இந்த கடையில் இவ்வளோ கூட்டமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தாங்க இருக்குது. சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஜெயராம் பேக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. கடையோட என்ட்ரன்ஸில் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு. சரி, நம்மளும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி ட்ரை பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக மதுரையில் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு. சரியான வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு பசியோடு வந்து பிரியாணி வெளுத்துக்கட்டிடலான்னு இலையை விரித்து போட்டாச்சு. தயிர் வெங்காயத்தையும் தால்ச்சாவையும் எடுத்து வச்சுட்டு ஆவிச்ச முட்டை பிரியாணியை நம்ம கொட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலாக பீஸ் இல்லை, மட்டன் பீஸு 4 பீஸு தான் வச்சுருந்தாங்க. பீஸு கம்மியாக இருக்குது, பிரியாணியாவது அடிச்சு நொறுக்கிடலான்னு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு பார்த்தா ஒரே காரம், ஓரளவு நார்மல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸ்வீட்டுக்காண்டி கேசரி வச்சாங்க. வாழ்க்கையிலே நான் சாப்பிட்ட கேவலமான கேசரி அதுதான். ஏசிக்கு ஓவராக தான் சார்ஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கட்டிட்டு கிளம்பியாச்சு. சேலம் ஆர்ஆர் பிரியாணி கரகர